பள்ளிக்கூடத்தில் பாடங்கள் எப்படி இருந்தது, எத்தனையோ கல்வி முறைகள் வந்திருக்கு. நமக்கு வெக்காலய கல்வி திட்டம். ஏன் வெள்ளைக்காரன் ஆண்டுக்கு போனவன் எந்த காலத்திலயும் நம்மளத்தான் அவங்க வழி நடத்தி செல்லணும், நம்ம தான் அவங்களை வழி நடத்தணும் கல்வி எடுத்துச்சான். தெரியுமா? வெக்காலையில ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? படிச்சுக்கிறப்பா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? வெக்காலேங்கிற கல்வி திட்டம் தான் இங்க நமக்கு இருக்கு, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க அதை விடுங்க. இந்த நாட்டுக்கு பாடுபட்ட மகான்கள் எத்தனை பேரு, இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் எண்ணற்ற தியாகிகள். யார வேணாலும் சொல்லலாம். கக்கன்ல இருந்து, காமராஜர்ல இருந்து, கொடிகாத்த குமர்ல இருந்து, பூலித்தேவன்ல இருந்து எத்தனை மருத்துவர்கள், பசுமனையா, எவ்வளவோ பேர் தியாகிகள். ஆனால் நாடக கலைஞர்கள் 3 பேர் இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்டிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நாடக நடிகர்கள் 3 பேரு நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக வெகு பாடுபட்டிருக்கிறாங்க. சும்மா இல்ல. ஒருத்தர் ராஜ நடிகர், முருகனா நடிக்கிறவர். ஒருத்தர் ஹார்மோனிய கலைஞர். ஒரு அம்மா வள்ளியா நடிச்ச அம்மா, சேலம் மாநகரத்துல வந்து சேலம் நாடக நிகழ்ச்சி சங்கத்தில் இருந்தவங்க. இவங்க 3 பேரும் இந்த நாட்டுக்கு அவ்வளவு பாடுபட்டுருக்காங்க. அந்த ராஜநடி யார் தெரியுமா? இப்ப கூட அரமணை கோயில் முட்டை அமைக்கல உடைச்ச தெரியுமா உங்களுக்கு? திருமங்கலத்துல இருந்து நிகிதான ஒரு கோயில் முட்டை வந்து நம்ம சிவகங்கை மாவட்டம் மலப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில்ல இருந்த அஜித் குமார உடைச்சிட்டு போனாலே, அந்த திருமங்கலத்துல பிறந்த ஐயா விஸ்வநாத தாஸ், அவரு முருகவேசம் நடிக்கிறவனா. முருகவேசம் போட்டு நடிச்சு வெள்ளைக்காரனுக்கு வைக்கிறார் கோரிக்கை. ஐயா மாற்றி அவரு அப்படியே இருக்கட்டும். அப்படி அவர் பேச போட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? வெள்ளை கொக்கு மல்லாக்க பறக்குன்னு பாடுவாராம். ஊரா தோட்டத்துல ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன் பாடிட்டான். வெள்ளைக்காரனுக்கு கோபம் தலைக்கேறி அவரை கைது பண்ண வந்துட்டேன். கைது பண்ண வந்து யாரு அங்கே விஸ்வநாத தாஸ், நான் தான் உன்னை கைது பண்ண. இப்ப நான் முருகன் தொடர்ந்து கேட்டார். அவர் முருகனா நின்றுட்டு உடனே மறு உத்தரவு வாங்க நீதிபதி கிட்ட போறாங்க. நீதிபதி மதுரம் சொல்றாரு, முருகனாக வேடமிட்டு நடிக்கக்கூடிய விஸ்வநாத தாஸை கைது பண்ணணும். இப்படி எத்தனை தடவை கைது பண்ணிப்பாங்க நினைச்சு பாருங்க. அறிவு சிறந்த பெரியோர்களே, இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த மொழிக்காக 27 முறை ஒரு நாடக கலைஞர் விஸ்வநாத தாஸ் திருமங்கலத்துல பிறந்த 27 முறை சிறை போயிருக்கிறார், ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவரை பத்தி யாருக்கா தெரியுமா? அதை பத்தி இந்த நாட்டுல பெருமை உண்டா? அவரை பத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எந்த வயதிலையும் ஒரு அணு அளவு புண்ணியம் இல்லாத கொண்டாடுறோம். ஒண்ணுக்கும் புண்ணியம் இல்லை. அவன் 100 தலைமுறை சொத்துக்கே கொண்டாடிட்டு இருக்கான். ஆனா அவரு 27 முறை சிறை செய்திருக்காரு. இன்னொருத்தர் யார் தெரியுமா? நம்ம திருச்சி மாவட்டம், திருச்சி பக்கத்துக்கு உறையூர்ல பிறந்தவர் காதர் பாட்சா என்ற இஸ்லாமிய ஹார்மோனிய கலையரசு. ஹார்மோனிய கலையரசு காதர் பாட்சா மேல ஒரு குற்ற வழக்கு, தூக்கு தண்டனை, தூக்கு மேடை கூட்டியாந்தாச்சு. தூக்கு மேடை கொண்டாந்து கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களா? கேட்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள். ஐயா எனக்கு என்ன பெருசா ஆசை இருக்க போது, நம்ம ஹார்மோனிய பட்டியை கொடுங்க, சட்டை வாசிச்சுட்டு என்ன தூக்குல போடுங்க. இப்ப ஹார்மோனிய பட்டியை கொடுத்தாச்சு. ஹார்மோனிய பட்டி வச்சு தூக்கு மேடையில வாசிக்கிறார். என்ன பாட்டு பாடுறாரு? காதர் பாட்சா என்ற இஸ்லாமியர் முருகன் பாட்டு பாடுறாரு. வரலாறு சொல்லுது பாருங்க. சுருளிமலை வேளா உன்னை தோற்கடித்தேன் பாலா என்று காவடி சிந்திலே பாடுகிறார் முருகன் பாட்டு. சிறைத்துறை அதிகாரிகள் மெய் மறந்து இருந்துட்டா மகடிக்கு மயங்கின பாம்பு போல தூக்கு போட வேண்டிய நேரம் தவறியது. தூக்குல போட முடியல. நீதிமன்றம் போறாங்க. நீதிபதி கேட்கிறாரு, ஏயா தூக்குல போடலன்னு. கடைசியாக என்னன்னு கேட்டா ஹார்மோனிய பத்திய கேட்டாரு. கொடுத்தோம் ஒரு பாட்டு பாடினாரு. எங்களை அறியாம நாங்களே உட்கார்ந்து சமைட்டாங்க. அப்படி என்னடா பாட்டு பாட சொல்லு? அங்கேயும் பாடுறாரு. இப்ப நீதிபதி கண்ணீர் வெடிப்பு. ஒரு வெள்ளைக்காரன் எப்படி பாருங்க, உருகி போய் எழுதுகிறான் தீர்ப்பு. அவர் குற்றமற்றவர், இறைவனுடைய திருவருளாலே அவர் வழக்கு தீர்ந்து விட்டது, அவர் குற்றமற்றவர் நீதிபதி சொல்லிட்டார். அவர் தூக்கில போடல. இது வரலாறு. இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக சுதந்திரம் போடுறதுக்கு பாடுபட்டவர். இன்னொரு அம்மா சேலம் மாநகரத்துல பிறந்த வள்ளியா நடிச்ச கண்ணம்மா என்ற அம்மா, அந்த அம்மாவையும் கைது பண்ணாங்க. எத்தனை வரலாறுகள். யாராவது இதை பத்தி யாருக்கா தெரியுமா? யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கிறோமா? ஆனா யாரை சொல்லி கொடுத்துருக்கிறோம்? ஒண்ணுக்கும் புண்ணியம் இல்லாதது, நமக்கு தேவையில்லாது, பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆக எதிர்ப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பட்சத்தை கவனிப்போம். நாராயண நமக. ஆரோரம் சோ வைங்கஞ்சன்.